குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம், சளி, இருமல் இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா, சாப்பாட்டுல இத சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாயிட்டு இந்த பிரச்சனையே வராது. ஸோ அந்த ரெசிபி செய்றது ரொம்ப ஈஸிங்க, டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க வீட்ல என்ன சாப்பாட்டு அரிசி இருக்கோ அத எடுத்துக்கோங்க. ஸோ 3 பங்கு அரிசினா 1 ஸ்பூன் வந்து அதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 லிட்டர் குக்கர் குட்டியா வாங்கி வச்சுக்கோங்க. பேபி ஃபுட் செய்ய ஈஸியா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கு மேல இருக்க பேபினா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சொட்டு நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற காய்கறிலேயே ப்ரோக்கோலி ரொம்ப சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க இது இம்யூனிட்டி அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வைட்டமின் கே அதிகமா இருக்கிறதால குழந்தைங்களுக்கு போன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபைபர் அதிகம். அதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. அதையுமே நல்லா வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறீங்கன்னா கொஞ்சமா ஆட் பண்ணி கொடுங்க. செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதிகமா கொடுங்க. இது கதிர்குட்டியோட ஃபேவரட் ரெசிபி. 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கதிர்குட்டி மிச்சம் வைக்காம சாப்பிடுற சாப்பாடுல இதுவும் ஒண்ணுங்க. இந்த மாதிரி பேபி ஃபுட்க்கு பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.